நீ என் பிள்ளையா இருக்கணும், என்னை பின்பற்றணும்னு நான் கண்டுபிடிச்சிருக்கிறேன்ல, உன்னை எப்படி கைவிடுவேன்? அப்படிதான் ஆண்டவர் சொல்றார். அதனால கைவிடப்படாதவள் என்று மற்றவங்க சொல்லும்படி கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அப்ப நீங்க பயப்படுற காரியத்தில் அற்புதம் நடக்க போகுதுன்னு அர்த்தம். எதை குறித்து ஆண்டவர் கைவிட்டுட்டாரோ நினைக்கிறீங்களோ அதுல அற்புதம் நடக்க போகிறாரு. சில சமயம் கைவிடப்பட்டதை போல தெரியும். பொழுது உன்னை கைவிட்டேன், உருக்கமான இரக்கங்களால் சேர்த்துக் கொள்ளுவேன்னு ஆண்டு சொல்லியிருக்கிறார்ல. சில சமயம் ஆண்டவர் விலகி போறவர் போல போவார். கைவிடப்பட்டதை போல அவர் நடந்து கொள்ளுவார். உடனே ஆண்டவர் கைவிட்டுட்டார் ஆண்டவரே அப்படின்னு தேடின உடனே இங்கதான் இருக்கிறேன், நீ என் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கிற, விசுவாசம் வச்சிருக்கிறேன்னு சோதிச்சு பார்க்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்தை சோதித்து பார்ப்பாராம். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நான் விசுவாசிக்கிற ஆண்டவரே, நீங்க என்னை தேடி கண்டுபிடிச்சு உம்முடைய பிள்ளையாக்கி நீங்க என்னை கைவிட மாட்டீங்க, எந்த சூழ்நிலையிலும் என்னை கைவிட மாட்டீங்க, நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு எனக்கு ஒரு அற்புதம் செய்வீங்க, நான் அற்புதத்தை எதிர்பார்க்கிறேன்னு சொல்லுங்க. அற்புதம் நடக்கும். சொல்றீங்களா? ஆண்டவரே, என்னை தேடி கண்டுபிடித்ததற்காக ஸ்தோத்திரம். நான் உம்முடைய மகளாக இருக்கிற பாக்கியத்திற்காய் நன்றி. என்னை கைவிட மாட்டீங்க, இதுவரைக்கும் கைவிடல, இனிமேலும் கைவிட மாட்டீங்க. இந்த காரியத்துல இன்றைக்கு எனக்கு அற்புதம் செய்வீங்க, நான் விசுவாசிக்கிறேன், அற்புதத்தை எதிர்பார்க்கிறேன்.